வீட்டில ஒரு மனுஷர் இருந்தேன். நான் என்ன செய்ய? இருந்தா எழும்பினா இருக்கல. எனக்கு இந்த நிலைமையில வீட்டு வேலை பாக்குறவங்க இந்த புறாந்தேர போன வெறியம் இந்த சாக்கு முட்டை நெல்லு கட்டி எத்தனை சாக்கு இந்த புறாந்த முத்திலுமா அடுக்கி கிடந்தது. ஐயோ, இன்றைக்கு பெருஞ்சாக்க பார்க்க வயிறு பத்தி எரியுது. வயல் செய்ய மனுஷன் இல்ல. எனக்கு எதுவுமே இதெல்லாம் பார்க்க வைக்க யாருக்கு எனக்கு எல்லாம் யாரோ கூப்பிடுமா போலடாக்கு என்ன அது யாரோ ரோட்டில தெருவில கடவுளே. என்ன தானே கூப்பிடுறோம் போல. யாருக்குள்ள நீர் மாமி? இதார் இது? என்ன மாமி, என்ன தெரியலையே? என்ன மாமி, என்ன தெரியலையா? ஐயோ, வந்த நீ கனடால இருந்து? நான் மாமி வந்து 3 நாள் ஆச்சுது. வந்த உடனே அம்மாட்ட கேட்டேன் நான் உங்களை பத்தி. அம்மா எல்லாம் சொல்லி கவலைப்பட்டவா. எனக்கு கேட்ட உடனே உங்களை வந்து பார்க்க வேணும் போல இருந்துச்சுது. அதான் மாமி நான் உடனே வந்துட்டேன் கிளம்பி. ஐயோ, என்ற புள்ள வேணோ மாமா மாமிய மறக்காம கனடால இருந்து வந்து கூட என்ன தேடி வந்துட்டாள். ஐயோ புள்ள, என்ற வேணோ. என்ன மாமி இப்படி சொல்றிய? உங்களை எங்களால மறக்க முடியுமே. எங்கட உறவுன்னு சொல்ல நீங்க மட்டும் தானே மாமி. அந்த நேரம் நாங்கள் கஷ்டப்பட்டு கேட்க நீங்க செய்த உதவிய எங்களால மறக்க முடியுமே. இல்ல இந்த நெல்லும் வாழையும் பயிரும் விளையிற இந்த கிளிநொச்சி மண்ணு எங்களால மறக்க முடியுமே மாமி. ஆனால் இந்த வீடு முத்தி எவ்வளவு கலகலப்பா, எவ்வளவு குதூகலமாக இருந்தது. இப்ப மாமா மச்சான். ஐயோ மாமி, அழாத புள்ள, கவலைப்படாத. எல்லாம் நடந்து முடிஞ்சு விட்டது. இப்ப நீ அழுது என்ன நடக்க போதும்? அழாத. வயலுக்கு போன மனுஷன் திரும்பி வரல. அதொன்று இந்த மூத்தவன் அவளும் வீரச்சா அடைஞ்சு மாவீரர் அப்போதான். பிறகு இவள் சின்னவள், அதான் தமிழினி. அவளும் அம்மா நாங்கள் வீட்டோட கிடந்து பாவியலை சாகிறத விட்டுட்டு போராளிகளோட போய் இந்த நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்துட்டு சாகிறது வேணனே என்று சொல்லி போட்டு அவளும் போய் களத்தில் இணைஞ்சிட்டாள். எல்லா கவலையிலும் என்னோட. கவலைப்படாதீங்க மாமி, எல்லாம் கடவுள் விட்ட வழி புள்ள. கவலைப்படாதீங்க. நான் என்ன செய்ய? எனக்கு மாமி உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் நான் இவள் தமிழினிய ஒருக்கா பார்க்க வேணும். தமிழினியை பார்த்து நான் பேச வேணும்.
நான் கனடா போயிருக்க அப்ப நீங்க இவ்வளவு சின்ன பிள்ளை, இன்னைக்கு பெரிய ஆள். அவள மாமி நான் ஒருக்கா பார்த்து அவளோட நான் கட்டாயம் பேச வேணும் மாமி. பார்க்கலாம் மனோ, பார்க்கலாம். அவள் வருவள். அவள் அடிக்கடி வந்து என்ன பார்த்துட்டு தான் போறவள். அப்படி விராட்டிலும் உங்களை அடுத்த வீட்டுல 2-3 புள்ளியோடு இருக்குது, அதுகிட்ட சொல்லி அனுப்பிவிட்டா அதுகள் போய் கேம்பில கூட்டிக் கொண்டு வருங்கள். நீ பார்க்கலாம். அவள் வருவள். இந்த பார், நான் முன்ன கண்ட சந்தோஷத்தில விசேரி மேரி உனக்கு ஏதாலும் தின்ன குடிக்க தருவோம் இல்ல வச்சு மீனை கடுத்தி கொண்டு இருக்கிறேன். அங்கால கிணத்தது போய் கையங்கால கழுவி போட்டு வாவில்ல, நான் உனக்கு எது சமைச்சு எடுத்து கொண்டு வார். ஓ மாமி, நான் போய் கழுவிட்டு வாரேன். ஓ இங்க அங்கால கிணத்தடியில மரம் கொண்டு புரிஞ்சு விழுந்து வேகிறாங்க கண்டியோ. நான் பார்த்து போறேன். தடக்கி விழுந்து போகாத. நான் பார்த்து போறேன் மாமி. ஐயோ எனக்கு ஜீல சமைச்சு கொடுப்போம். முட்டை வீட்டுல இதுக்குமா போல தெரியல. என்ன கிடக்கு? ஒரு கருவாட்டு துண்டும் ஒரு முருங்கைக்காயும் கிடக்கு. ஒரு கறிய வெப்பம். என்னக்கா சொல்லாம கொள்ளாம மறைச்சு போட்டீங்க. மனோ வெளிநாட்டால வந்து கேள்விப்பட்டேன். என்னடி பிள்ளை, இதுல மறைக்கிறதுக்கு என்னடி கிடக்குது? அவள் இன்றைக்கு வந்து 4 நாள் ஆகுது. அடி பிள்ளை இப்ப என்னடான்னு சொன்னால் மாமியார பார்க்க வேணுமென்று ஆசைப்பட்டாள். பின்னத்தான் சரி அவள் போட்டு விரட்டனு கிளிநொச்சிக்கல அனுப்பி போட்டான். அடி பிள்ளை நானும் போயிருப்பேனடி. தண்ணி எல்லைக்கல்ல விழுந்தா போல காலையில சரக்கி போட்டது போட்ட மட்டும் விட்டுட்டேன். எனக்கக்கா மனோவை பார்க்க ஆசையா கிடக்கு. பார்த்து கனகாலம் இல்லை, அதுதான் அப்படி கேட்டுதான். அது சரியக்கா, மனோக்கு பார்த்துக்கிட்டு கல்யாணம் செய்து வைக்கிற நோக்கம் இல்லையே. என்ன சும்மாவே விட போறீங்க? வயது இந்தாண்டு நாளைக்கு போயிடும் இல்லை. உன்னாடியா உன்னாடியம்மா, இந்த பெத்த வயிறு துடிக்கிறது யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? எனக்கு கனவிலே நினைவிலே இந்த புல்லு என்று யோசனை தான் அடி உள்ள. இங்க வேற இப்பவும் இதுல இந்த முருகன் கோயிலுக்கு போய் முருகன் சாமிக்கு முன்னால இருந்து என்ற கவலையெல்லாம் சொல்லி அழகண்டு அழுது போட்டு ஒரு அரிச்சு நெல்லடி உள்ள செய்து போட்டு மாறேன். அந்த சாமி இந்த சாமி கதையில்லாத விடுங்கக்கா. நீங்கள் என்ன பார்த்ததும் நான் உங்களை பார்த்ததும் எல்லாம் நன்மைக்குத்தான். சொன்னா போல எங்கட அன்னைக்கு பெடியன் ஒருத்தன் பிராஞ்சில நிக்கிறான். ஏதோ பீச்சா கடை வச்சிருக்கானா. என்னடி உள்ள பீச்சா கடையாது நடியாது? ஓமாக்கா, ஏதோ சாப்பாட்டு கடையா. அவையும் நல்ல பொம்பளையா தேடி திரியினான். எனக்கண்டா மனோவுக்கு இது சரி வரும் போல இருக்கு. என்னக்கா இத பேசி நான் முட்டாக்கட்டேன். நானேடியம்மா, நானும் அவள் வந்த நாள் தொடக்கம் கல்யாணத்தை பற்றி தானடி புள்ள கதைச்ச நான். அவளும் என்னடான்னு சொன்னால், ஏனம்மா இப்ப எனக்கு கல்யாணம், முதல்ல நீங்கள் கனடாவுக்கு வேணுங்கோ என்று சொல்லுறாளடி புள்ள. நானும் அதுதான் என்ன செய்யறேன்னு தெரியல. ஆனால் அடி புள்ள கல்யாணத்தை செய்து வச்சா நல்ல போல அடி புள்ள எனக்கு தெரியுது. அக்கா இப்ப மாப்பிள்ளை தேடுறது வெள்ள கஷ்டம். அதுங்காண்டி பொம்பளையில கூட லேசில தேடி பிடிக்கலாது. எனக்கண்டா இந்த கல்யாணத்தை செய்து வைக்கிறதான் சரி என்ற மாதிரி கிடக்கு. நான் எனக்கும் நான் உங்க அண்ணன் அண்ணி கூட பேசி ஒரு நல்ல முடிவோட வாரேன். இப்ப நேரம் ஆகுது, நான் போயிட்டு வாரேன். உன்னானேடியம்மா, உனக்கு என்னன்னு நன்றி சொல்றேன்னு தெரியலேடி புள்ள. இந்த
சிவா சிவா அடி புள்ள சொல்லுறத கேளடி புள்ள. எனக்கும் இந்த மனுஷன் சின்ன வயசுலயே போய் சேர்ந்துட்டாரடி புள்ள. வீட்டுக்கு மூத்த புள்ளையாய் இந்த மனோ பிறந்து குடும்ப பொறுப்பு அத்தனையும் தந்த தலையில சுமந்து எங்கட குடும்பத்தை ஆளாக்கின புள்ளி இல்லை. அதுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்க வேணும் என்று நான் அடி புள்ள நானும் கூடி திரிகிறேன். அக்கா ஒன்றதும் கவலைப்படாதீங்க. நான் எந்த அண்ணன் அண்ணியோட பேசி ஒரு நல்ல முடிவோட வாரேன். இப்ப நேரம் போகுது, பிள்ளைகள் தேட போது நான் போட்டு வாரேன். சரி அடி புள்ள போட்டு வாரேன். அடி புள்ள இஞ்சவா, நீ உங்க கல்யாணத்தை நீ ஒருக்கா பேசி செய்து முடிப்பியே. அக்கா என்னன்னு சொல்லிட்டீங்களே, இந்த செல்விட்ட ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி வாரேன் நான். சரி அடி புள்ள நீ பின்ன போ. மனோ, இதுதான் கரடி போக்கு சந்தி. ஓனாவலைகள் 2ல நாங்கள் இதை பிடிச்சாங்க. இதை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? 2-3 நாள் சட்டியா கஷ்டப்பட்டு சாப்பாடு தண்ணி இல்லாம இருந்து நிறைய போராளிகளை விளந்து இந்த இடத்தை நாங்கள் பிடிச்சாங்க. அதுதான் மனோ பரந்தன் சந்தி. இந்த கிளிநொச்சி ஆனாத சண்டை இருக்குல்ல, இதுக்கு பால்ராஜ் அண்ணியாக்கள் பாக்ஸ் மேட்ச் அடிச்சது இந்த இடத்துலதான். அந்த அடியில தான் பரந்தன் கிளிநொச்சி எல்லாம் மங்கட கைக்கு வந்தது. மனோ, இது ஹாரணம் உனக்கு தெரியும் தானே? எங்கட பக்கத்து விட்டு நேசமலர் மங்க அவள் வீரச்சாவடைஞ்சது இஞ்சதான். எல்லாரும் கொண்டாதான் முன்னோறி கொண்டு போனாங்க. தச்சையில நான் தலையில காயப்பட்டு மயங்கிட்டேன். என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது. 3ஆம் நாள் மயக்கம் தெளிஞ்சு எழும்பின பொழுதுதான் கேள்விப்பட்டேன். சந்தோஷமான செய்திதான். ஆனாலும் உங்களோட கையில விழுந்துட்டு வந்து சந்தோஷப்பட்டேன். இருந்தாலும் மேஜர் மங்க வீரச்சாவடைஞ்சிட்டாளன்னு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. என்ன செய்வோம், என்னோட வாழ்க்கை இதுதான. இன்றைக்கு அவள் நாளைக்கு நான் என்று ஒரு மாதிரி மனசை தேற்றி எனக்கு இதுவரையெல்லாம் பார்க்க அழகியா வருது. குழம்பிய இந்த நிலம் இந்த அந்நியர்களால ஆள்பட்டு போய் கிடக்குது. இதுவரையெல்லாம் நேரில பார்க்க எனக்கு இதயமே படிக்கும் போல இருக்குது. எத்தனை இழப்புகள், எத்தனை இழப்புகள், எத்தனை அழிவுகள், எத்தனை அழிவுகள். கனடாவில் இருக்கேங்க கேள்விப்பட்டிருக்கிறேன், படிச்சும் இருக்கிறேன். பார்த்தப்பறம் தாக்க முடியல. இதுக்கெல்லாம் போய் அழுது கொண்டு இன்னும் அவ்வளவு விஷயம் இருக்கு சொல்லுவாங்க. அழுறதுக்கெல்லாம் அவ்வளவோ இருக்கு. இங்க வாங்கணும். இது உனக்கும் சொல்ல தேவையில்லை. கிளிநொச்சி மாவீரத்திலும் இல்ல. இங்க எங்கட மண்ணுக்காகவும்
மக்களுக்காகவும் தங்கட நிறைய இனிய உயிர்களை தியாகம் செய்த மாவீரர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இது கச்சன் செங்கதிரின்ற கல்லறை, அது மேஜர் மங்கேன்ற கல்லறை, இது நலாயினியக்காண்ட கல்லறை, இது மாலதியக்காண்ட கல்லறை. இவர்களை எல்லாம் பார்க்க, இந்த கல்லறையில எல்லாம் பார்க்க எங்கட மண்ண நாங்களே மீட்டெடுக்க வேணும் என்ற உறுதியும் வேகமும் எங்களுக்கு இன்னும் பெருகிக் கொண்டுதான் போகுது. மனோ, எங்கட தலைவருடைய மதிநுட்பமும் அவர் எங்களுக்கு தந்த ஊக்கமும் உற்சாகமும் தன்னம்பிக்கையும் தான் இன்றைக்கு எங்களை இந்த தூரம் தலை நிமித்தி வச்சிருக்குது. உலகமே பார்த்து எங்களை எல்லாம் வியக்கிற அளவுக்கு பெண்களாகிய நாங்களும் தலை நிமிந்து நிக்கிறோம் என்றால் அது எங்கட தலைவர் எங்களுக்கு தந்த தளராத உறுதியும் தன்னம்பிக்கையும் தான் மனோகாரணம். எனக்கு இங்க சிக்கவே வெக்கமாயிருக்குது. எனக்கு வெக்கமாயிருக்குது. இந்த புனித மறவர்கள் எல்லாம், இந்த புனித மறவர்கள் எல்லாம் தாய் மண்ணை காக்க போராடி மடிந்த போது நாங்கள் எல்லாம் அங்க. ஆனால் தமிழி உன்னை பாக்க எனக்கு பெருமையா இருக்குது. ஆனால் உன்ன நிழல்ல நிக்க கூட எனக்கு தகுதி இல்லை. சும்மா இரு. நாங்களும் இந்த போராட்டத்துல வா. சரி வா. அக்கா என்னடி ஒரு சந்தோஷமான விஷயம் அக்கா. சந்தோஷமான விஷயம் என்னது? எங்களோட அண்ணன் படி எனக்கு உங்களோட மனோவை பேசி முச்சாக்கி கொண்டே வந்திருக்கிறேன். நான் அடி புள்ள இவ்வளவு சந்தோஷமா இருக்கு நீ சொல்றத கேட்க. உண்மையா தானக்கா? அண்ணன் அன்னைக்கு வந்து புடுகம் கண்டிங்களே, படியனோட ஜலிமோல கதைச்சு சம்மதமும் வாங்கிட்டீனம். ஒரு போட்டோ ஒன்று கேட்கீனம் அக்கா. என்னடி உள்ள போட்டோ கேட்டு? அது சும்மா இல்ல, ஒரு போமால்ட்டிக்கு தான். யோசிக்காதேங்கோ, அது சம்பந்தம் முடிஞ்ச மாதிரி தான். ஏதோடி புள்ள நீ தான் இதை துடக்கின. நீ இந்த கல்யாணத்தை நீ நல்லபடியா செய்து வச்ச உனக்கு புண்ணியமாவது கிடைக்க முடியல அக்கா. அவன் வாரக்கிழமை சம்பந்தம் கலக்க வெறியினம் முடியல. ஓ கொழுக்கட்டை கொட்டுறதுக்கு பயரெல்லாம் மறுத்து குத்தி ஆயத்தப்படுத்துக்கோ. எல்லாம் ஆயத்தமா கிடக்கடி புள்ள. நீ அவைய கூட்டி கொண்டு வரதான் மிச்சம். அந்த சந்தோஷத்துல என்ன மறந்துடாதீங்க அடிபுள்ள. நான் சொன்னது உங்களுக்கு அடிபுள்ள. உனக்கு சொன்ன அந்த காசு நான் அப்படியே தருவேனடி. புரோக்கர் பீஸ உனக்கு திரு மறப்பேனா? ஏனென்றா 2 பேரும் வெளிநாட்டுக்காரர் இல்லை. அண்ணனிடம் வாங்க இயலாது, உங்கள்ட்ட தானே வாங்கலாம். சரி அடிபுள்ளி, அது நான் தருவேன். நீ உதுகளை பற்றி யோசியாத. இந்த கல்யாணத்துக்கு நல்லபடியா முடியறியாத. சத்தம் கேக்குதடி உள்ள. உங்களை தான் கூப்பிடி நான் போய் பாருங்க. வச்சாலே வேறுங்கோ வேறுங்கோ. என்னது வேறுங்கோ? நான் வந்தா போல ஒரு கொஞ்சம் பைத்த முருண்டையும் பெருத்திர வடையும் செய்தோட பாத்தீங்களே. நீங்கள் மருமூல கண்டுடனே கொண்டு மாறி இவள் போதைக்குள்ள கொடுத்து விடுங்க. சரி சரி கொடுத்து விடுறேன். நானும் இருக்கிறேன். இவள் என்ன செய்கிறாள் ஒரு நாள் வந்து பாத்தீங்களே. என்ன செய்யறேன் ஜோதி அழிவு நான் இருந்துட்டேன். அது புள்ள வந்தா போலேந்தோ எனக்கு உங்களுக்கு மச்சால் நான் ஒரு விஷயம் சொல்லணும். நல்லொரு விஷயம். புள்ளியிலே எங்கட மனோவுக்கு கல்யாணம் இல்லை பேசியில முற்றியா போச்சுது. அது அந்த புள்ளிய இப்படியே வெறும் கையோட அனுப்பிடுறதே. இனி எப்ப திரும்பி வருதோ தெரியும்.
அதுதான் நான் அனுப்பி விட்டுட்டு அதுல சந்தோஷமா சொல்லு மட்டும் நான் சொல்லி போட்டேன். அவள் நிக்கிறாள் அம்மா வாங்கோ கனடாவுக்கு கண்டு இந்த மனோ இந்த சிலோமனா காணையில கூப்பிடுங்க இருக்கா இப்ப வந்துருவாள் பிள்ள. அது இது அண்ணன் மகனா பாருங்க. அம்மா, நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. எனக்கு என்னுடைய குடும்ப சுமைய எத்தனையோ கஷ்டத்துக்கு மத்தியில சுமந்து இன்றைக்கு நான் அதை இறக்கி வச்சுட்டேன். ஆனால் அங்க இருந்து இங்க வந்து பார்த்தப்புறம் எங்கட மக்களும் எங்கட போராளிகளும் படுற கஷ்டங்களும் அவர்கள் செய்திருக்கிற தியாகங்களையும் பார்க்க எனக்கு 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 என்னுடைய குடும்ப சுமையோட பெருசா தெரியலையப்பா. ஆனா இந்த மக்கள் வர்ற எத்தனை தியாகங்கள், எத்தனை இழப்புகள், எத்தனை எத்தனை எல்லாம் செய்திருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கிறோம். எனக்கும் நாடெங்கும் வாழ்கின்ற தமிழா நீ தோள் தட்டு. நாம் தேடும் தமிழீழம் வரலாற்று கல்வெட்டு. வாழ்வதன் அர்த்தத்தை வரலாற்றில் சொல்லுங்கள். தமிழ் உணர்வோடு ஒன்றாய் கூடுங்கள். நாடெங்கும் வாழ்கின்ற தமிழா நீ தோள் தட்டு. நாம் தேடும் தமிழீழம் வரலாற்று கல்வெட்டு.